ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்க அட்மாஸ்பியர் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் பற்றி பார்த்துருந்தோம், வெதர் அண்ட் கிளைமேட் பற்றி பார்த்துருந்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 2 வீடியோவுக்கு டேரெக்டாக வராதிங்க, பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பார்ட் 1ல் வந்து நான் தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட்டோட நிறுத்திருப்பேன், அதோட ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்தே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வெதர் அண்ட் கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவேட்டர், ஆல்டிடியூட், நியர்னஸ் டு தி சி, நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ், மவுண்டன் பேரியர், க்ளவுட் கவர், ஓஷன் கரண்ட்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொன்றா கீழே பார்ப்போம். நம்ம டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம் நம்ம. ஸோ எர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சன்னு வந்து படும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனை உங்களுக்கு வெர்டிக்கலாக படும். அதே மற்ற இடத்துக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக போகும், இன்க்ளைன் ரேஸில் தான் போகும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்லலாம் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஹை டெம்பரேச்சர். ஏன் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது? சன் வந்து டேரெக்டாக படுறதுனால டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். ஸோ மற்ற இடத்துக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக போகும். ஸ்லாண்டிங்காக போகிறதுனால என்ன ஆகும்? அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வார்மராக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே போலார் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ரீஜன் வர ஆரம்பிச்சிடும். ஏன் போலாரில் வந்து கோல்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சன் வந்து படாது. ஸோ அதனால் வந்து நமக்கு சன் படுற இது வந்து நமக்கு ரொம்ப இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் போலார் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டாக இருக்கும். ஸோ இது தான் சொல்லியிருக்காங்க. The sun rays falls vertically on the equator. So equator வந்து வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகும். The rays are inclined on the regions away from the equator. ஸோ மற்ற ரீஜன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டாக போகும் ரேஸு. நியர் டு த போல்ஸ்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்க்ளைண்ட் ஆகி தான் போகும். ஏன்னு பார்த்திங்கன்னா எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கனால உங்களுக்கு இன்க்ளைண்ட் ஆகி போகும் அப்படின்றாங்க. த வெர்டிக்கல் ரேஸ் ஹீட் ஆஃப் த எர்த் மோர் தென் த இன்க்ளைண்ட் ரேஸ். ஸோ இந்த வெர்டிக்கல் ரேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகும் இன்க்ளைண்ட் ரேஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர் கிட்ட இருக்க பிளேசஸ், ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்க பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்மராக இருக்கும். ஈக்குவேட்டர்லேருந்து அவே இருக்க பிளேசஸ், எக்ஸாம்பிளுக்கு போலாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா வார்மாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் கிட்ட இருக்க இடத்த விட பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர்லேருந்து அவேல இருக்க அந்த இடம் வந்து ரொம்ப வந்து வார்ம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது ஆல்டிடியூட் பற்றி பார்ப்போம். ஆல்டிடியூட் ரெஃபர்ஸ் டு த ஹைட் அபோவ் த சீ லெவல். ஸோ ஆல்டிடியூட்றது பார்த்திங்கன்னா சீ லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ற சொல்கிறது தான் ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் 1 degree Celsius ஃபார் எவ்ரி 165 மீட்டர் ஆஃப் த ஹைட். ஸோ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா 165 மீட்டர் ஆஃப் ஹைட்டுக்கு வந்து 1 degree Celsius டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மலை பிரதேசங்களுக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊட்டி, சிம்லா இங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஹை ஆல்டிடியூட். மலைக்கு வந்து போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா ஏன் அங்கெல்லாம் கூலாக இருக்குது அப்படின்னா மேலே போக போக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் பார்த்திங்கன்னா 1 degree Celsius வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸோட ஹைட் என்ன 8848 மீட்டர் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 degree Celsius வந்து குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் ஹிமாலயாஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. திஸ் இஸ் கால்ட் நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, 165 degree Celsiusக்கு 165 மீட்டருக்கு 1 degree Celsius குறையிறது வந்து என்ன சொல்கிறாங்க, நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிளேசஸ் அட் த ஹையர் ஆல்டிடியூட் ஹாவ் அ லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஹையர் ஆல்டிடியூட் போக போக நமக்கு வந்து டெம்பரேச்சர் குறையுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நியர்னஸ் டு த சி. த கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ் வேரிஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் நியர்னஸ் டு த சி. ஸோ கடல் பகுதிக்கிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த காலநிலை வந்து வேரி ஆகும் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிளேசஸ் நியர் த கோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலபிள் கிளைமேட் டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த விண்ட்ஸ் ஃப்ரம் த சி. ஸோ நமக்கு வந்து கோஸ்டலில் இருக்க பகுதிக்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஈக்குவலபிள் கிளைமேட் சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கடல் காற்று வந்து வீசும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஈக்குவபிள் கிளைமேட் இருக்கும். மத்தியானம் கடல் காற்று வீசும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவபிள் கிளைமேட் இருக்கும், ஒரு சமமான காலநிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேசஸ் லொக்கேட்டட் இன் த லேண்ட் ஃபார் ஃப்ரம் த சீ, சீலேருந்து ரொம்ப ஃபாராக இருக்கும் போது பார்த்திங்கன்னா மாட்ரேட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சீ தான் இருக்கும். ரொம்ப கிட்ட இருக்கிறதோடு பார்த்திங்கன்னா தூரமாக இருக்க பகுதியில் வந்து ஒரு மாட்ரேட்டாக ரொம்ப கம்மியான இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும் சீயோட இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா காண்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட். காண்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் இருக்கும். ஹாட் இருக்கும், கோல்டு இருக்கும், வார்மர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ பிளேசஸ் நியர் த கோஸ்டல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலபிள் கிளைமேட் இருக்கும், சமமான காலநிலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லொக்கேட்டட் லேண்டில் இருக்க பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா அவே ஃப்ரம் சீயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா காண்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே வந்து சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் பற்றி இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஃபேக்ட்டை பார்த்துட்டதுக்கப்புறம் அதுக்கு போவோம். டூரிங் த டே த லேண்ட் மாசஸ் கெட் ஹீட்டட் மோர் ரேப்பிட்லி தென் த ஓஷன்ஸ். ஸோ டூரிங் த டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேண்ட் வந்து நல்லா ஹீட் ஆகும், ஓஷனை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஹீட் ஆகும். ஏன் வந்து ஓஷன் வந்து நல்லா ஹீட் ஆகும்? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது நமக்கு எது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆகும்? ஸோ இந்த வெறும் பாத்திரம் தான் நமக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகும். ஸோ தண்ணி இருக்க பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுதான் நமக்கு லேண்டுன்றது வெறும் பாத்திரம், ஓஷன்றது பார்த்திங்கன்னா தண்ணியோடு இருக்கிறது. ஸோ வெறும் லேண்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், ஓஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக ஹீட் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும், ஹீட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து அசெண்ட் ஆகும். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஹீட்ன்ற டாப்பிக்கில் படிச்சிருக்கோம், உங்களுக்கு வந்து ஏர் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த அட்ஜாயினிங் ஓஷனோட சேர்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் த விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் த ஓஷன் டு த லேண்ட் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா விண்டு வந்து உங்களுக்கு வந்து ஓஷன்லேருந்து லேண்டுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே விண்டு பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரில் தான் போகும். உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் போகும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இமேஜை பாருங்கள். ஸோ வந்து ஒரு ஆஃப்டர்நூன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஹீட் ஆகும்போது உங்களுக்கு லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. ஏன், ஏர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே நோக்கி போக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் அவங்க வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ அதே வந்து சீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா அங்கே வந்து ஏர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரே இடத்துல தான் சுற்றிட்டே இருக்கும். ஸோ லோ ப்ரெஷர்ன்ற போது மேலே போகுது, ஹை ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கும். அதனால் அங்கே வந்து ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த மதிய வேலையில் என்ன நடக்கும்னு நான் என்ன சொன்னேன், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரில் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடல் காற்று பார்த்திங்கன்னா லேண்டை நோக்கி போகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். Sea breeze helps in reducing the temperature of the coastal region, especially during the summer season. ஸோ இந்த sea breeze பார்த்திங்கன்னா கோஸ்டல் ரீஜன் இருக்க டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவுது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில். ஏன் சம்மர் சீசனில் வந்து நல்லா ஹீட் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து sea breeze வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நைட் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ நைட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வந்து கோல்ட் ஆகிடும். ஸோ மத்தியான நேரத்தில் இந்த தண்ணி வந்து ஏற்கனவே ஹாட் ஆகிருக்கும். அந்த தண்ணி சீயில் இருக்க தண்ணிலாம் ஹாட் ஆகிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஹாட்லேருந்து கோல்டுக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து நைட்டு வேலையில் பார்த்திங்கன்னா சீ வந்து ஹாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், சீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஹை ப்ரெஷர்லேருந்து தான் லோ ப்ரெஷர் போகும். ஸோ அப்போ வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் போகும்போது லேண்ட்லேருந்து கடலை நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் ப்ரீஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த நைட் த லேண்ட் கூல்ஸ் மோர் ரேப்பிட்லி தென் த ஓஷன். நைட் டைமில் பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து சீக்கிரமாக கூல் ஆகிடும். ஓஷன் வந்து ஏற்கனவே மதிய வேலையில் சூடாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஓஷன் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து கூல் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கூல் ஏர் சிங்க்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஹை ப்ரெஷர். ஸோ கூல் ஏர்லாம் பார்த்திங்கன்னா சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். கடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் உருவாகிடும். த விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் த லேண்ட் டு சீ டியூரிங் த நைட், திஸ் இஸ் கால்ட் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த இமேஜ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் போகும் விண்டு. ஸோ மதிய வேலையில் க்ரியேட் ஆகிறது சீ ப்ரீஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நைட் வேலையில் வந்து க்ரியேட் ஆகிறது பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ரீஸ். நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிவைலிங் விண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேஸில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கிறது. ஸோ அதுதான் இந்த விண்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் வந்து போகிறது தான் நம்ம வந்து ப்ரிவைலிங் விண்டு அப்படின்னு சொல்கிறோம். த விண்ட் சேஞ்ச் த கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரம் வேர் தே ப்ளோ. ஸோ விண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும், எந்த இடத்துலேருந்து ப்ளோ ஆகுது அதை பொறுத்து. இந்த விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் அ வார்ம் ரீஜன்லேருந்து ப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து வார்மாக இருக்கும். அதே மாதிரி கோல்ட் ரீஜன்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கோல்டாக இருக்கும் அந்த பிளேஸு. The onshore wind causes rain making the place cool, whereas the offshore wind brings dry weather அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடல் காற்று வீசும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் வரும். அதே வந்து லேண்ட் ப்ரீஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ட்ரை வெதர் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மவுண்டன் பேரியர்ஸ் பாருங்கள். The location of the mountain influence the climate of the place. The mountain chain act as a natural barrier. ஸோ மவுண்டன் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பேரியராக இருக்குது. சம்டைம்ஸ் தே ப்ரிவெண்ட் ஒரு கோல்டு விண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மவுண்டன் வந்து தடுத்து நிறுத்தணும் நமக்கு சம்டைம்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மான்சூன் விண்டு வரும் இல்லையா, மான்சூன் விண்டோ வந்து எஸ்கேப் ஆகாமல் தடுக்கிறதும் வந்து இந்த மவுண்டனோட வேலையாகவும் இருக்கும். ஸோ மவுண்டன் பேரியர்ஸ்னால் தடுப்பு, ஒரு மவுண்டன் வந்து ஒரு தடுப்பாக விளங்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சம்டைம்ஸ் தே ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் கோல்ட் விண்ட் இன்டு கண்ட்ரி ஆர் த எஸ்கேப் ஆஃப் மான்சூன் விண்ட், தஸ் ஹேவிங் அ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த கிளைமேட். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மவுண்டன் பேரியர் வந்து முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ windward side, leeward side அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Windward is the side of a mountain which faces the prevailing wind. It receives heavy rainfall. The leeward side of the mountain is the side sheltered from the wind. It receives very less rainfall. ஸோ இங்கே வந்து ப்ரிவைலிங் விண்டு வந்து உங்களுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து விண்ட்வர்ட் சைடில் வந்து உங்களுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கும். ஸோ அதே இந்த விண்டு வந்து கீழே இறங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெயின் ஷேடாக தான் இருக்கும், அந்த பிளேஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ப்ரிவைலிங் விண்ட் காற்று போகுது இல்லையா, விண்டு ப்ளோ ஆகுது இல்லையா, நமக்கு ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டு வந்து ப்ளோ ஆகும். ஸோ ப்ளோ ஆகும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் வாட்டர் பாடிஸில் இருக்க மாய்ஸ்சர்லாம் பிக் ஆகிட்டு தரும். இங்கே தண்ணி இருக்குன்னா அதில் மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த காற்றை வந்து இந்த வாட்டர் பாடிஸில் இருக்க மாய்ஸ்சர்லாம் பிக் ஆகிட்டே வரும். ஸோ இந்த விண்ட்வர்ட் சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா ஏர் ரைசஸ் அண்ட் கூல்ஸ். ஸோ ஏர் வந்து ரைஸ் ஆகும், கூல் ஆகும். அந்த வாட்டர் டென்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் அ கேஷியஸ் டு லிக்விட் ஆர் சாலிட் ஃபேஸ் ஃபாலிங் அஸ் அ ரைன் ஆர் ஸ்னோ. ஸோ இந்த மாதிரி பிக் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷியஸ் டு லிக்விடாக மாறும், இல்லை சாலிட் ஃபேஸாக மாறும்போது நமக்கு வந்து ரைனாவோ ஸ்னோவாவோ வருது. ஸோ வெட் கண்டிஷன் லீட்ஸ் டு ரிலேட்டிவ்லி லெஸ் வெஜிடேஷன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்கனால நல்ல வெஜிடேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வந்து நீங்கள் அதுக்கு மேலே ஏறி கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஏர் வந்து டிசெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அங்கெல்லாம் வார்மராக தான் இருக்கும். மாய்ஸ்சர் பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பராக அட்மாஸ்பியரோடு சேர்ந்துடும். ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து ட்ரை கண்டிஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ க்ளவுட் கவர். க்ளவுட் ரிஃப்ளெக்ட்ஸ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். ஸோ சன்லேருந்து நிறைய ரேடியேஷன் வரும் இல்லையா, ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் வந்து இது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஹீட் டு த எர்த் சர்ஃபேஸ். ஸோ அந்த ரேடியேஷன்லேருந்து வர ஹீட்டை வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஏரியாஸ் ஜென்ரலி ஆஃப் க்ளவுட்லெஸ் ஸ்கை லைக் த டெசர்ட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை. ஸோ நம்ம வந்து டெசர்ட்லாம் க்ளவுடு அதிகமாக இருக்காது. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே வந்து க்ளவுடி ஸ்கையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும். ஏன் டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், க்ளவுடு பார்த்திங்கன்னா அந்த ரேடியேஷன் வந்து உள்ளே வரவிடாதனால, அதிகமாக வரவிடாதனால நமக்கு வந்து க்ளவுடி ஸ்கையில் வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஸோ அடுத்தது ஓஷன் கரண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓஷன் கரண்ட் பற்றி நம்ம ஏற்கனவே 7th ஜியாகிரஃபியில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ ஓஷன் கரண்ட் அப்படின்றது பெருங்கடல் நீரோட்டம். ஸோ ஒரு பெருங்கடலில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் பெரிய பரப்பரப்பில் நகரக்கூடிய நீரிணை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஓஷன் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஓஷன் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே தண்ணி இருக்குது. ஸோ மேலே வந்து ஒரு நீரோட்டம் உருவாகும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஹரிசாண்டலாக போயிட்டே இருக்கும். ஒரு பெரிய பரப்பளவில், சும்மா ஒரு சின்ன பரப்பளவில் கிடையாது. ஸோ பெரிய பரப்பளவில் பார்த்திங்கன்னா இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வேணால் வீடியோ வேணால் எடுத்து பாருங்கள் யூடியூப்பில்.
ஸோ பர்டிகுலர் டைரக்ஷன் இப்படி போயிட்டே இருக்கும், ஒரு நீரோட்டமாக போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலை கிடையாது, அலை வேறு, ஓஷன் கரண்ட் வேறு. ஸோ ஓஷன் கரண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா நீரோட்டம், பெருங்கடல் நீரோட்டம் அப்படின்றது. ஸோ வார்ம் ஓஷன் கரண்ட் ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த நியர்பை கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ வார்ம் ஓஷன் கரண்ட்லாம் பார்த்திங்கன்னா நியர்பையாக இருக்க கோஸ்டல் ஏரியாஸோட டெம்பரேச்சர்லாம் ரைஸ் ஆகும். கோல்டு கரண்ட்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Natural vegetation. The trees release water vapor into the air and makes it cools. ஸோ ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு கூலாக இருக்கும் அப்படின்னு வாட்டர் வேப்பர் ரிலீஸ் பண்ணதுனால நமக்கு வந்து கூலான ரீஜன் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஹவ் லோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவிலலாம் நமக்கு லோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஏன்ற ரீசன் வந்து ஏன்னா அது வந்து வாட்டர் வேப்பர் வந்து ஏரோட ரிலீஸ் பண்ணுறதுனால. த்ரூஅவுட் த இயர் இன் கான்ட்ராஸ்ட் டு நான் ஃபாரஸ்டட் ஏரியா. நான் ஃபாரஸ்டட் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ஃபாரஸ்ட் ஏரியாவோட நான் ஃபாரஸ்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், க்ளவுட், precipitation, humidity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் பற்றி பார்ப்போம். Temperature is a measure of the warmth of the object expressed in terms of Celsius or Fahrenheit measured with thermometer. Sun is the chief source of energy for the earth. ஸோ நம்ம ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். 6th to 10th வரைக்குமே ஹீட் டாபிக் வந்து நம்ம சேனலில் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வார்மாக இருக்குது அப்படின்றது மெஷர் பண்ணுறது. அது வந்து செல்சியஸில் சொல்லலாம், ஃபேரன்ஹீட்டில் சொல்லலாம். எப்படி எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா தெர்மாமீட்டரை வந்து வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ சன்னு தான் பார்த்திங்கன்னா சீஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் இஸ் த எனர்ஜி விச் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் ஹாட். ஹீட்டுன்றது ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்குமான டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். ஹீட்டுன்றது ஒரு ஏஜென்ட் தான். ஒரு ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்து போகும். ஸோ இது வந்து ஒரு ஏஜென்ட், ஒரு ஹீட் ஆகக்கூடிய ஹீட்டுன்றது ஒரு ஏஜென்ட், நமக்கு ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணி கொடுக்குது. ஆனால் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்சென்டிவ் ஆஃப் ஹீட் இருக்குது, 30 டிகிரி செல்சியஸ் இருக்கா, 40 இருக்கா, 90 இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். The atmosphere act as an insulator and maintains the temperature of the earth. ஸோ அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்சுலேட்டர், தடுப்பு மாதிரி இருந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ஸோ அட்மாஸ்பியர் இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்லேருந்து டைரெக்டாக வர ஆரம்பிச்சிரும், ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுது. Without the atmosphere, the earth would experience great extremes of temperature during the day and night. ஸோ அந்த அட்மாஸ்பியர் மட்டும் இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டே அண்ட் நைட்டில் சேமாக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். டேரெக்டாக சன்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அட்மாஸ்பியர் மட்டும் இல்லைன்னா அப்படின்றத சொல்கிறாங்க. சம் ஆஃப் த ப்ராசஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மாஸ்பியரிக் ஹீட் ஆர் ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் அடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். த ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் அட்வெக்ஷன் பற்றி பின்னாடி வரும், அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபேக்ட் பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிசீவ்ட் ஃப்ரம் த சன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷார்ட் வேவ்ஸ். ஷார்ட் வேவ்ஸில் வந்து ஷார்ட் வேவ்ஸ் ஃபார்மில் சன்லேருந்து ஹீட் ரிசீவ் ஆகுதுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சுலேஷன் ஆர் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த அவுட் கோயிங் ஹீட் ஃப்ரம் த எர்த் டு த ஸ்பேஸ். இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகும் இல்லையா, அந்த ஃபார்ம் வந்து லாங் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இது வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்பிடோ இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த எர்த் back into the space without reaching or heating the earth surface. ஆல்பிடோன்றது நமக்கு வந்து எர்த்துக்கு வராமையும் ஹீட் ஆகாமையும் எர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு போகுது இல்லையா, எர்த்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது நம்ம வந்து ஹீட் ஆகாமல் எர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஃப்ராக்ஷனை சொல்கிறது தான் ஆல்பிடோ அப்படின்னு சொல்கிறாங்க. There is a balance between insulation and radiation. This balance is termed as budget of the earth. ஸோ பேலன்ஸாக இருக்கும், இன்சுலேஷன் அண்ட் ரேடியேஷனுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது ஐசோதர்ம்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் ஆன் மேப்ஸ் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் தட் ஹேவ் ஈக்குவல் டெம்பரேச்சர். ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, பக்கத்தில் வந்து திருப்பூரில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் இருக்க
ஒரு ஈக்குவல் டெம்பரேச்சர் வந்து கனெக்ட் பண்ணுறது தான், ஒரு இமேஜினரி லைன் வச்சு டெம்பரேச்சர் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், சீசன் டு சீசன் அண்ட் காண்டினென்ட் டு காண்டினென்ட். த ஆவரேஜ் குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் அபவுட் 13 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் ஃபேக்ட்டு. ஸோ டைரக்ட் கொஷினாகவே கேட்பாங்க உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம்லலாம். த ஆவரேஜ் குளோபல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அபவுட் 13 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஐசோதெர்முக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்க பாயிண்ட்டும் இன்னொரு பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகுதெல்லாம் 58 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஒரு இமேஜினரி லைனாக வந்து நீங்கள் வரைகிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பிளேஸ் டு பிளேஸ் மாறும், சீசன் டு சீசன் மாறும், காண்டினென்ட் டு காண்டினென்ட் மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்டு கண்டக்ஷன் பற்றி பார்ப்போம். Conduction is the transfer of heat from hot body to cold body through contact. ஸோ கான்டாக்ட் மூலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து சூடாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடாகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ராட் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் ராட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து ஹீட் பண்ணுறீங்க, இந்த சைடு நார்மலாக தான் இருக்குது, ஹீட் பண்ணல நீங்கள். ஸோ இந்த சைடு ஹீட் பண்ணுறதுனால இந்த சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோமோ கண்டக்ஷன் சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடியை வந்து கான்டாக்ட் மூலமாக ஒரு கான்டாக்ட் இருக்கிறனால அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதை வந்து கண்டக்ஷன் சொல்கிறோம். கன்வெக்ஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை மூமெண்ட் ஆர் சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் இன் அ மாஸ். ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு மூமெண்ட்டில் வந்து நடக்குது அப்படின்னா அது கன்வெக்ஷன் சொல்கிறோம். அட்வெக்ஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த ஏர். ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த ஏர் மூலம் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது வந்து அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ கண்டக்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் இருக்கறனால உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். ஸோ அட்வெக்ஷன்னா ஹரிசாண்டல் ஒரு கான்டாக்ட் இருக்கறனால உங்களுக்கு அட்வெக்ஷன் நடக்கும். கன்வெக்ஷன்றது ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து கண்டக்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஹீட் ஜோன்ஸ் பற்றி பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் insulation received from the sun and the heat, Earth is classified into 3 heat zones, namely Torrid zone, Temperate zone and Frigid zone. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ, சன்லேருந்து ஹீட் எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ அதை வச்சு எர்த்தை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜ் ஜோன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இது மூணுத்தை பிரிக்கிறாங்க, எவ்வளோ வந்து ஹீட் சன்லேருந்து வருதோ எர்த்துக்கு அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜ் ஜோன் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டாரிட் ஜோன் பார்ப்போம். ஸோ டாரிட் ஜோன் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா 0 to ஈச் ஹெமிஸ்பியர். இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வரும். இது ஃபுல்லாகவே இது பாதி பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 to 23.5 டிகிரி நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.5 டிகிரி சவுத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். 0 to 23.5 டிகிரி சவுத்தில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு. This largest thermal zone covers almost 50% of the earth surface. ஸோ இது largest thermal energy வந்து இது வந்து கவர் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 50% of the earth surface. It is located between the Tropic of Cancer and Tropic of Capricorn. Torrid zone experience vertical sunrise almost throughout the year and it is hot அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டாரிட் ஜோன்னா பார்த்திங்கன்னா டாரிட் ஜோன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிட்வீன் த ஈக்குவேட்டர் வந்து ட்ராபிக்ஸ்க்கு நடுவில் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இருங்க. ஸோ டாரிட் ஜோன் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ டாரிட் ஜோன் வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கும் ட்ராபிக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாரிட் ஜோன் லைஸ் பிட்வீன் ஈக்குவேட்டர் அண்ட் ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாரிட் ஜோன் இது டாரிட் ஜோன் உங்களுக்கு, இதுவும் டாரிட் ஜோன். ஸோ சன்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக படுறதுனால இந்த இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
So it is located between Tropic of Cancer 23.5 degree north and Tropic of Capricorn 23.5 degree south அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக படுறதுனால த்ரூஅவுட் த இயர் வந்து ஹாட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது டெம்பரேட் ஜோன் பாருங்கள். டெம்பரேட் ஜோன் ஸ்ட்ரெச்சஸ் அவுட் பிட்வீன் Tropic of Cancer 23.5 degree north and Arctic Circle 63.5 degree north in the northern hemisphere, and between the Tropic of Capricorn 23.5 degree south and Antarctic Circle 66.5 degree south in the southern hemisphere. The sun rays never falls vertical in this region. ஸோ இங்கே வந்து சன்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக ஃபால் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, கோல்டாகவும் இருக்காது. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் விழும் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக வெர்டிக்கலாக விழாது, ஸ்லாண்டிங்காக விழும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேட் ஜோன் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, கோல்டாகவும் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேட் ஜோன் பாருங்கள். நார்த் டெம்பரேட் ஜோன் வந்து உங்களுக்கு எப்படி லையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ஆர்டிக் சர்க்கிளுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே வந்து சவுத் டெம்பரேட் ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சாரி கொஞ்சம் லேக் ஆகுது, சாரி. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இமேஜை பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை டெம்பரேட் ஜோனை வந்து எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்றத ஈஸியாக எழுதலாம். The temperate zone stretches out between Tropic of Cancer and Arctic Circle. எங்கே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ டாரிட்னா பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட் மீனிங்கு, ஃப்ரிஜிட்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதான் மீனிங் இதோடது. Frigid zone is found between Arctic Circle 66.5 north and North Pole 90 degree north in the northern hemisphere and stretches out between Antarctic Circle 66.5 degree south and South Pole in the southern hemisphere. The sun rays fall slanting in this zone. So sun rays பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்லாண்டிங்காக தான் விழும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கோல்டஸ்ட் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. The surface remains permanently frozen under thick snow. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பகுதிகள் வந்து அதிகமாக இருக்கும், பெர்மனண்ட்டாகவே ஃப்ரோசனாக தான் இருக்கும். ஸோ ஆர்டிக் சர்க்கிளில் எடுத்திங்கன்னா ஃப்ரோசன் ரீஜனாகவே தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிக் சர்க்கிள் வந்து 66.5 நார்த்து, அதே மாதிரி நார்த் போல் பார்த்திங்கன்னா 90 டிகிரி நார்த், சவுத் போல் பார்த்திங்கன்னா 90 டிகிரி சவுத். ஸோ இந்த இமேஜ் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஃப்ரிஜிட் ஜோன் எங்கே இருக்குது? ஃப்ரிஜிட் ஜோன் பார்த்திங்கன்னா நார்த் ஹெமிஸ்பியரில் உங்களுக்கு வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கும் நார்த் போலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஃப்ரிஜிட் ஜோன். அதே மாதிரி வந்து கீழே சதர்ன் ஹெமிஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி சவுத்துக்கும் சவுத் போலான 90 டிகிரி சவுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான், பிட்வீனில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக வந்து டெம்பரேட் ஜோன் எதுக்கு நடுவில் இருக்குது, ஃப்ரிஜிட் ஜோன் எதுக்கு நடுவில் இருக்குது, டாரிட் ஜோன் எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஸோ நம்ம புக்கில் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை, டேரெக்டாக இமேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரிஜிட், டெம்பரேச்சர், டாரிடு, ஆர்டிக் சர்க்கிள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. டிகிரிஸ்லாம் ப்ளேஸ் பண்ணாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து 90 டிகிரி நார்த் போலில். ஸோ ஆர்டிக் சர்க்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 66.5 டிகிரி நார்த் வரும். ஸோ அடுத்த டெம்பரேட் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23.5 நார்த் வரும். ஸோ அடுத்தது ஈக்குவேட்டர் எடுத்திங்கன்னா 0. ஸோ அதே வந்து இங்கே கீழே அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா 23.5 டிகிரி சவுத். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 66.5 டிகிரி சவுத். கீழே சவுத் போலில் பார்த்திங்கன்னா 90 டிகிரி சவுத் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ அடுத்தது ப்ரெஷர் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.